வேண்டும். நம்மளுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றான மெய்த்தேவனை கூப்பிடும் பொழுது நீர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மிடத்துல கூப்பிட நீர் கிருபை செய்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதய தியானங்களும் உமக்கு பிரியமாயிருக்க, உமக்கு எப்பொழுதும் பிரியமாயிருக்க, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஏற்ற வசனங்களை தந்து என்னை வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில பார்க்கும் பொழுது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரர், தோத்திரத்துக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் கூப்பிட வேண்டும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், எனக்கு உடன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு. பாருங்கள், நாங்கள் உண்மையாக மெய்த்தேவனை தேடும் பொழுது அவரிடத்துல அவரை கூப்பிட்டு அபயமிட்டு விட வேண்டும். அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும், எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இப்படியாக ஆபத்து காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ஆபத்திலே அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாங்கள் பாவம் செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு கூப்பிடும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நாங்கள் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்களுக்கு மனித குலத்தின் பாவத்தோடு அக்கிரமத்தோடு நாங்கள் ஒன்றான மெய்த்தவரிடத்துல ஜெபிக்க முடியாது. அவர் அப்படியான ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தர மாட்டார். நீதிமானாக தேவனுக்கு பிரியமாக நடந்து பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அக்கிரமங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சங்கீதம் 51வது வசனத்தில அவன் பாவம் செய்து விட்டான், ஆனாலும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டான். பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே என்று கேட்டான். இப்படியாக எனக்கு நிலவரமான ஆவியை தாரும் என்று கேட்டான். இப்படியாக
தேவனிடத்துல இரக்கமுள்ள தேவன் அல்லவா நீ, கிருபை உள்ள தேவன் அல்லவா நீ, நான் ஒரு பாவி, பாவம் செய்து விட்டேன், விழுந்து விட்டேன் என்று அவன் அவன் தேவனிடத்துலதான் போய் விழ வேண்டும். பாருங்கள், நீங்கள் தவறான பிசாசிடத்துல போய் விழுந்தீர்களாக இருந்தால் பிசாசு உங்களை இன்னும் விழுத்தி நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவனிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியங்கள் உங்களுடைய மனதில தோன்றினாலும் அந்த பிசாசின் கிரிகைகளை எதிர்த்து விட வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு பிரியமாக நாங்கள் நடக்கும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 91 வசனத்தில அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல நீங்கள் வாஞ்சியா இருக்க வேண்டும். அவர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில எங்களை வைக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91 15-16 வசனத்திலேயும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். இப்படியான தேவன் ஆபத்து காலம் நாங்கள் உத்தமமாக உண்மையாக அந்த ஒன்றான மெய்த்தேவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவரை நாங்கள் கூப்பிடும் பொழுது அவரால எங்களுக்கு பதில் தராமல் இருக்கவே முடியாது. பாருங்கள், யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டு அந்த தூதன் போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் அவர் எங்களுடைய ஆபத்தில எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகிய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பு என்பது மரணம் வராமல் வாழ்வு காலத்தை கூட்டி தேவனுக்கு பிரியமாக வாழ வைக்கிறது. எங்களுடைய தேவன் ரட்சிக்கிறார். மரணத்தை நீடித்த நாட்களை தந்தங்களை எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 50 வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனிடத்திலே நீங்கள் கூப்பிட வேண்டும். அவர் எங்களை விடுவித்து நாங்கள் அவருக்கு மகிமையை அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். துதி, கனம், மகிமை, கனம் அவர் தான் எல்லாவற்றுக்கும் பாத்திரர். இந்த விக்கிரகங்களிடத்திலேயோ வேறு எந்த ஒரு சிலைக்கு நீங்கள் அந்த மகிமையை கனத்தை செலுத்தக்கூடாது. எங்களுடைய மகிமைக்கு பாத்திரர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34 வசனத்திலேயும் சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார். பாருங்கள், தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதப்பட்டவர்கள். பாருங்கள், கர்த்தரிட கூப்பிடும் பொழுது எல்லா உபத்திரவங்களிலிருந்து எங்களை உபத்திரவங்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நீதிமான்களாக வாழும் பொழுது பாருங்கள், பல மனிதர்கள் குற்றம் பிடிப்பார்கள். ஆனால் நாங்கள் யாரையும் குற்றம் பிடிக்க கூடாது. பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறவர். நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. அவர் தான். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலே நின்று அவனை விடுவிப்பார். துன்பம் அநேகமாயிருக்கும். பாருங்கள், நீதிமான்களாக நடக்கும் பொழுது பல துன்பங்கள் வரும்.
உண்மையோடு புத்தகத்தோடு ஊழியத்தை செய்யும் பொழுது பல குற்றப்படுத்துவார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சொல்லியிருந்தார். அற்புதங்களை செய்து மக்களுக்கு அத்தனை நன்மைகளையும் செய்தவர்களை அந்த பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர் பாருங்கள் கொலை தேடினார்கள், கொலை செய்து விட வேண்டும். இப்படியாக நீதிமானாக இருந்த இயேசுவுக்கே இவ்வளவு துன்பமாக இருந்தால் இந்த உலகத்தில உண்மையோடு புத்தகத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்கிற நீதிமான்களுக்கு அதிக துன்பங்கள் வரும். ஆனாலும் தேவன் எல்லா கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் விடுவிக்க வல்லமை உள்ளவராக எங்களுடைய தேவன் இருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது, உதவிகள் இல்லாதிருக்கும் பொழுது பாருங்கள், அந்த தேவன் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அனுப்பி அந்த ஆபத்திலே இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அனுப்பப்பட்டு அவர்களால அந்த எந்த ஆபத்திலே இருந்தாலும், யார் உதவி செய்யாமல் இருந்தாலும் அவர்கள் வந்து பாருங்கள் அந்த இடத்துல துன்பப்படுத்துகிறவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றுகிறவராக, ஃப்ரீடமை எங்களுக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நாங்கள் கவலைப்படக்கூடாது. பாருங்கள், கவலைப்படுவது பிசாசனுடைய கிரிகையாக இருக்கிறது. பரலோகத்தில கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படித்தான் இயேசுவை நன்கு நேசிக்கிறவர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். நன்கு நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில கவலை இல்லை, பரலோகத்தில கண்ணீர் இல்லை, பரலோகத்தில துக்கம் இல்லை, பரலோகத்தில பண குறைவு இல்லை, சமாதானமான இடம். இப்படித்தான் நான் இந்த உலகத்திலே வாழ போகிறேன். பிசாசு கவலை கொண்டு வருகிறது, பிசாசன் கிரிகைகளாக இருக்கிறது, கண்ணீர் வருகிறது, துக்கங்கள் வருகிறது, எல்லாம் பிசாசன் கிரிகள். இதை நீங்கள் மனதில வரும் பொழுது அதற்கு தடை, அதை எதிர்த்து விட வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் இந்த தோட்ஸ் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது, இதை நான் ஏற்க மாட்டேன். என்னுடைய துக்கம் சந்தோஷமாக இருக்கிறதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பரலோகத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம். அதனால் எப்படியான எண்ணங்கள், கவலைகள், துக்கங்கள், நஷ்டங்கள் வரும் பொழுது அந்த நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக மாற்றுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த நேரத்துல நீங்கள் பிசாசுக்கு கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். இந்த தோட்ஸ்ல இருந்து நான் அந்த தோட்ஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய தோட்ஸ் எனக்கு ஆசீர்வாதம், சமாதானம், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், குறைவில்லாமல் வாழ வைக்கிற தேவன். இப்படியான தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த தீமையான தோட்சுகள் ரிஜெக்ட் பண்ணுகிறேன் என்று உங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி ஜபிக்க வேண்டும். பரலோகத்துல நோய்கள் இல்லை, எனக்கும் நோய் இல்லை. இயேசு என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தான். வேதாகம வசனங்களை பயம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பாருங்கள், ரோமர் 5:5 பார்க்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வீழ்க்கப்படுத்தாது. அவருடைய இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களை முத்திரை போட்டிருக்கிறார். பரலோக பிரஜைகளாக இன்றைக்கு நாங்கள் மறுமையில
இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறார். அதை நான் இழந்து விடக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பினவர். அங்கு பரலோகத்திலே இருக்கிறது போலதான் நாங்கள் எங்களுடைய நினைவுகளை, சிந்தைகளை மாற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்னுடைய தேவை எல்லாம் பரலோகத்திலே இருந்து சந்திக்கப்படுகிறது. பாருங்கள், எங்களுடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீமை செய்தால் எங்களுடைய தேவனுக்கு பிடிக்காது. பாருங்கள், பிசாசுடைய கிரிகைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. தீமை செய்கிறது, அநியாயம் செய்கிறது, போய் திருடுவது, ஸ்டீல், கீழ், டிஸ்ட்ராய், இப்படியான முஜுத்தங்கள் நடத்துவது எல்லாம் பிசாசினுடைய கிரிகைகளாக இருக்கிறது. நம்முடைய தேவன் தீமையை ஆபகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். தீமையை செய்து கொண்டு தேவனிடத்துல நாங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாது. தீமைகளை நாங்கள் மன்னிப்பு கேட்டு, தெரியாமல் அறியாத காலத்துல செய்த தீமைகளுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாங்கள் தீமைகளை கவிட்டாக செய்யக்கூடாது. தீமைகள் என்று தெரிந்து நீங்கள் அபிஷேகம் பெற்று சபையில இருந்தீர்களா இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் தேவன் அந்த காரியத்தில உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சிலர் சபைக்கு போவார்கள், அவருடைய வாழ்வில பல துன்பங்கள் வருகிறது, கவலை வருகிறது என்றால் அவருடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது என்றால் நாங்களே எங்களைத்தான் திருப்பிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வில காரியங்கள் தவறான காரியங்கள், நஷ்டமான காரியங்கள் இருந்தால் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளும் பொழுது, மன்னிப்பு கேட்டு அந்த காரியங்களை திருத்திக் கொள்ளும் பொழுது பாருங்கள், அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக அது மாறுகிறது. பாருங்கள், எங்களுடைய உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. மனிதனுடைய உயிர் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தத்துலதான் உயிர் இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு உயிர் அளிக்கிறது, எங்களுடைய பாவங்களை கழுவி விடுகிறது. அவருடைய சிந்தப்பட்ட இரத்தம் எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. வெளியேறப்பெற்ற இரத்தம், பரிசுத்த இரத்தம். பாருங்கள், ஒரு இரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்படும் பொழுது, அப்பாவியினுடைய கொலை நடக்கும் பொழுது அந்த இரத்தம் அந்த மனிதனை உருவாக்கின ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் காயினை நோக்கி பூந்து விட்டது. அவனுக்கு ஒரு எரிச்சலின் ஆவி வருகிறது. பிசாசின் ஆவிதான் எரிச்சலின் ஆவி. வந்து சகோதரனை கொலை செய்து விடுகிறான். இப்படியாக அவனுடைய இறந்த ஆவியினுடைய இரத்தம் அந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அதற்கு அவன் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், ஒரு எங்களை உருவாக்கின தேவன் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் ஒரு மனிதனை கொல்லும் பொழுது தேவனுடைய சாயலானவர்கள் நாங்கள். அவரை கொல்லும் பொழுது அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் அதற்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அப்பாவியை இரத்தம் கூப்பிடும் பொழுது தேவன் பதில் கொடுக்க வேண்டிய தேவனாக அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மீது அபிஷேகம் பெற்றவர்கள் மீது பாருங்கள் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசாக இருக்கிறார். பாருங்கள், எங்களை தேவன் அபிஷேகித்திருக்கிறார், ஆனால் பிசாசு 24 மணி நேரம் எங்களை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல்
குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்படியான தேவன் தான் எங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நம்முடைய இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால எங்களை எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரை போட்டவுடன் அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இப்படியாக எங்களுடைய பிரச்சனைகளில நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அதற்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் கூப்பிடும் பொழுது அவர் அதற்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது பார்க்க செங்கடலுக்கு முன்பாக நின்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு எகிப்தியருக்கு நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உன்னுடைய சந்ததி 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள். அதன் பின்பு பொன்னோடும் பொருளோடும் அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போவார்கள். இப்படியாக அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பாருங்கள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள் கூப்பிட்டான். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பாருங்கள், தேவனை நோக்கி எந்த ஆபத்திலையும் மறிக்க தருவாய் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு உயிரை விட வேண்டும். இயேசு கூட உயிரை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இவர்களை மன்னித்து கொலை செய்தவர்களை பாருங்கள். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. யோபு 38ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இதையை சவதரித்து கொடுக்கிறவன் யார்? பாருங்கள், காக்காய் குஞ்சுக்கு உணவு கொடுக்கிறதவன் தான் எங்களுடைய தேவன். உணவில்லாமல் இந்த மெய்யான தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த தேவன் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். புத்திர சுவிகார ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்து அப்பா தன்னுடைய மகன் கேட்கிற எல்லாவற்றையும் வேண்டி கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார். எங்களுடைய பரலோக அப்பா நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள், எங்களுக்கு அதுக்காகத்தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
நாங்கள் உரிமை உள்ளவர்கள். எங்களுடைய தேவனிடத்திலிருந்து, எங்களுடைய அப்பாவிடத்திலிருந்து, இந்த உலக அப்பாக்கள் தங்களுடைய உலக பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனிடத்திலே இருந்து தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய அப்பாவிடத்திலே இருந்து, புத்திர சுகார ஆவியை தந்த எங்களுடைய அப்பாவிடத்திலே இருந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் எங்களுக்கு தந்துதான் தராமல் அவரால் இருக்க முடியாது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜபிக்கிறேன். அவரை அந்த ஒன்றான வைத்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார். உண்மையாக சுத்த இதயத்தோடு தேடும் பொழுது சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவான் மகனே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் இறுக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமாண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு ராஜா எங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அவர்கள் ஒன்றான மெய்த்தவனை கூப்பிடுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த காலங்களில என்னென்ன பிரச்சனைகளோடு துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற மக்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது, துக்கங்கள் இருக்கக்கூடாது, கவலைகள் கண்ணீர்கள் இருக்கக்கூடாது. உம்முடைய சமூகத்தில எல்லாம் நிறைவான வாழ்வாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களை உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால என்னை நிறைந்தது போல, இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் நிறைந்தது போல இந்த நேரத்தில் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரில் ஒவ்வொருவர் மேல் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் உச்சத்தலையிலிருந்து உள்ளக்கால் வரைக்கும் நிரப்புவீராக. துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக. பரலோக சந்தோஷத்தை, பரலோக சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களா. ஒவ்வொருவரையும் நிறைவாக நிரப்பி ஒவ்வொருவரையும் பரலோக பிரஜைகளாக மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை உண்டான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு அருமையான